சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் புவனேஷ் சந்தர் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது த ஒன் அண்ட் ஒன்லி கௌதம் வாசுதேவ் மேனன். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? Hi, I'm good, thank you. ஸோ கிட்டார் கம்பி மேலேன் என்ற டைட்டிலே ஒரு இன்ட்ரிகிங்கான டைட்டில் அண்ட் இட்ஸ் வெல் வித்தின் த வேர்ல்ட் ஆஃப் கௌதம் வாசுதேவ் மேனன் தட் வி ஆர் ஃபெமிலியர் வித். அஃப்கோர்ஸ் இது ஒரு ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூ. ஆனால் வாட் கேன் டெல் அஸ் அபவுட் த ஃபிலிம் அண்ட் எஸ்பெஷலி அபவுட் த டைட்டில்? Well, straight away, it's a love story. It's a musical. அதனால இந்த டைட்டில் வந்து இந்த படத்துல வர ஒரு பாட்டுல இருந்து எடுத்த ஒரு லிரிக், ஒரு லைன் ஆக்சுவலா. ரைட். அண்ட் இந்த படத்துக்கு இது ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. I know there was some debate and all that, but then I like to put it out and see, you know, and not that if it's not working out, I'll change it or anything like that, but it's always experimental அப்படின்றது தான் என்னுடைய thought. I felt good about it and I put it out as a title of this film. The film itself is it's a musical. நான் சொன்ன மாதிரி it's a love story. ஒரு ஒரு ஈவினிங்ல நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ரெண்டு லீட் கேரக்டர்ஸ் உடைய வைப், அவங்களுடைய வேவ் லெங்க், அதனால ஹவு தே கெட் இன்ஸ்பயர்ட் இன் லைஃப்ன்ற மாதிரி ஒரு விஷயம். நம்ம வேற ஒரு ஜேர்னில இருப்போம், நம்ம வேற ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். அப்போ அன்எக்ஸ்பெக்டடா ஒருத்தவங்க உள்ள வருவாங்க இல்லையா, அதுதான் அந்த விஷயம். அதுக்கப்புறம் ஹவு இம்பாக்ட்ஃபுல் அண்ட் தென் பிகாஸ் ஆஃப் தட் நம்ம ஜேர்னியை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் do we have to give explanations for everything as to what clicked between two people or what didn't work out between two people? I don't think so. And ஒரு 40 minutesல ஒரு 5 to 6 songs which ஒரு musicலா பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதை நான் பண்ணியிருக்கேன் to my heart's content, and thankfully the producers have liked it, and it's going to be released very soon. அஃப்கோர்ஸ் நவரசா 9 எமோஷன்ஸ்னு பற்றின ஒரு ஆந்தாலஜி சீரீஸ். உங்களுடைய எமோஷன் பிக் பண்ணுறப்போ இந்த ரசால ஒரு ஸ்டோரி பண்ணலான்னு பிக் பண்ணுறது நீங்கள் ஹவு டிட் யூ சூஸ் தட்? அண்ட் இப்போ வந்து இந்த ரெட்ரோஸ்பெக்ட் பார்க்குறப்போ இந்த ரசாவை தவிர வேறு ஏதாச்சும் இன்னொரு எமோஷன் பிக் பண்ணி ஸ்டோரி பண்ண டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு நினச்சா நீங்கள் எந்த ஒரு விச் ரசா வுட் யூ பிக்? இப்போ இல்லை, எது வேணாலும் பண்ணலாம். வண்டர் இல்லை ஃபியர் இல்லை வந்து பீஸ், கரேஜ், இது எது கொடுத்தாலும் அதுக்குள்ள இறங்கி ஒன்று ஒர்க் பண்ணிருக்கலாம் டெஃபினட்டா. பிகாஸ் we go through, I try and keep it as real as possible. We go through all this, but I think Shringara, attraction / love, it fell into my lap. இது பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க, நான் பண்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். And அதுக்குள்ள the intention was the two characters, the two protagonists, or அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த லவ் கேப்சர் பண்ணணும், or அந்த அட்ராக்ஷனை கேப்சர் பண்ணணும். அந்த பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அது மட்டும்தான் வந்து சேரணும். அந்த அட்ராக்ஷன், they should be attracted to the screen seeing these two people, they should fall in love with these two people, and the love they should grab அப்படின்ற ஒரே ஒரு இன்டென்ஷன்ல தான் இது பண்ணுது. I think we've somewhere managed to crack that. And of course உங்க ஷார்ட்க்கு இப்போ மியூசிக் தேர்ட் கொலாபரேஷன் வித் கார்த்திக் இந்த ஷார்ட்க்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு கார்த்திக் வந்ததுக்கான காரணம் என்ன? No, just the same reason why PC sir shot this film or Surya acted in this film. It's just the vibe for a particular project or for a particular time. And the vibe, we vibe really well, we connect really well. I believe in that connect. So there was no two ways about it. இந்த படம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போதே we've already worked on a lot of songs. அதுக்கப்புறம் கதைக்கு உட்காந்து சில சாங்ஸ் கம்போஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். And that's all I look for, that connect with people, so there was no looking back at all. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் சூர்யா சாரோட ஒரு கொலாபரேஷன். ஸோ சின்ஸ் வாரணமாயிரம் நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஆஸ் ஆர்டிஸ்ட் எவால்வ் இருக்கீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் யூ போத் நோ ஹவ் ஈச் அதர் ஃபங்க்ஷன் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஹவ் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இந்த ஷார்ட்க்கு ஷூட் பண்ணுறப்போ, அண்ட் ஹவ் ஹாஸ் யுவர் ஈக்குவேஷன் வித் ஹிம் இவால்வ்ட் ஓவர் த இயர்ஸ் சின்ஸ் வாரணமாயிரம்? No, we've been in touch, but after Varanamayiram, this was like the first time we're getting on a film set together, and we're creating something together, and it was just like how we stopped off at Varanamayiram. There was just no change at all. The vibe was brilliant. It was amazing. Right. And I think he also told me towards the end of production that this is after a long time he's enjoying being on set. Not to take anything away from what he's done in between, but he said ஒரு பயங்கரமான ஒரு வைப் நான் ஃபீல் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் அவுட் இருந்து அது கிடைச்சது. எனக்கும் அது நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். And everybody, I think PC sir, Prayaga, Surya, Karthik, the whole team, Rajivan Uttara, my ADs who worked on the project, everybody, in spite of the COVID situation, we worked like a great unit, one unit மாதிரி எல்லாருமே work பண்ணோம், and the vibe was amazing.
ஸோ அஃப்கோர்ஸ் சூர்யா சாருக்குமே வந்துட்டு ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரொமான்ஸ் ஸ்டோரி. ஸோ நீங்கள் கதை சொல்கிறப்போ நிறைய கன்வின்ஸ் பண்ண வேண்டி இருந்துச்சா, இல்லைனா உடனே எஸ்ன்னு சொல்லிட்டாரா? ஆமா, கன்வின்சிங்கா ரொம்ப டைம் எடுக்கல. இது சொன்ன உடனே நான் பண்றேன், நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாரு. வி டிஸ்கஸ் ஸ்கிரிப்ட். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ரீடிங் ஒன்று பண்ணோம். இது எந்த டோன்ல இருக்கணும், எப்படி பேசணும், இல்ல நான் ஒரு வாட்டி படிச்சு பார்க்குறேன், இல்ல நீங்க ஒரு வாட்டி சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி வி டிஸ்கஸ். பிரயாகோட வி டிட் a reading and it was lovely actually. It was a great experience. So you worked with the likes of A. Raja sir, Kamal Haasan sir, P.C. Sriram sir, and Ippo Manirathnam sir. So it's like a dream come true for a lot of filmmakers out there. And உங்களுக்கு எப்படி அது? And மணிரத்னம் சார்னு சொல்றப்போ behind the scenes உங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? How did this collaboration happen? என்ன கைண்ட் ஆஃப் கிரியேட்டிவ் இன்புட்ஸ் எல்லாம் வந்துச்சு? இல்ல அதுதான் நீங்க சொன்னதுதான். இட்ஸ் லைக் ட்ரீம் கம் ட்ரூ தான். ஏன்னா அந்த நாயகன்ற படம் தான் செட் ஆஃப் மை ஜேர்னி. அண்ட் ஐம் ஷூர் மெனி அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் மை கான்டெம்பரரிஸ் ஹூ ஆர் ரைட் நவ் ஃபில்மிங், அவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரின்னு சொல்லலாம் அவங்கவுங்க கெரியர்ஸ்க்கு. இட் பேவ் த வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்துல நீங்க கிரெடிட் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து மணிரத்னம், இளையராஜா, பி.சி. ஸ்ரீராம் அண்ட் கமல்ஹாசன் அப்படின்னு இருக்கும். இவங்க 4 பேர் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு ட்ரீம், ஒரு கனவா தான் என்னுடைய ஜேர்னி போயிட்டு இருந்தது. அண்ட் ஐ மேனேஜ் டு ஒர்க் வித் தெம் அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும். அண்ட் இட்ஸ் நாட் ஓவர் இஸ் yet, there will be more அப்படின்றதான் என்னுடைய ஹோப். மணி சாரோட த கால் கேம், இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ், தி என்டையர் ப்ரொசீடிங்ஸ் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு ஜெயேந்திர சார் பேசினாரு. மணி சார் இஸ் த ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்காகவே மெயினா எஸ் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க அந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் படம் எடிட் பண்ணி மணி சார் தான் ஃபர்ஸ்ட் போட்டு காமிக்கணும். He sent me a message saying he really liked the film, and a lot more he said, which is a very personal thing between me and him, which I'll savor for the rest of my life. So and அப்பப்போ இந்த ப்ராஜெக்டை பத்தி, இதோடைய மார்க்கெட்டிங் பிளான் பத்தி, எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுல அவர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ தட் இஸ் தி இன்ட்ராக்ஷன் வித் ஹிம் அண்ட் வெரி ஹாப்பி அபவுட் தட் இன்ட்ராக்ஷன். ஸோ அஃப்கோர்ஸ் உங்கள் ஷார்ட்டுக்கு த ஃபீமேல் லீட் இஸ் பிரயாகா மார்டின். How did she come into the project? Can you tell us a little bit about that? So we were looking to cast for this character of Netra, and I saw some pictures. My team showed me some pictures, and அந்த டைம்ல அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஐ திங்க் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மலையாளத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நான் பார்த்தேன். and I really liked her. And then we brought her down, and then ஒரு லுக் டெஸ்ட் பண்ணோம், and then we read the script together, and I was very sure that she'll be very right for this character, and she's a great performer. Also the vibe was excellent, was brilliant actually சொல்லணும். And நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து so when you write something, அந்த ஆர்டிஸ்டுடைய அந்த ஆக்டருடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன். அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு பர்டிகுலரா ஒரு டைப்ல பண்ணாங்க, ஒரு மூட்ல பண்ணாங்க. ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுத்தாங்க, அதுல இருந்து அப்படியே போயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மீட்டரே அப்படியே பிடிச்சிட்டு இதுதான் பிரயாகா, திஸ் இஸ் பெர்ஃபெக்ட், now I've got this completely thanks to you அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். So I was very happy about the casting actually. I've always wanted to ask you this, Gautam, and இந்த ஷார்ட்ல கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேல் ஸ்டார் இருக்காரு அண்ட் எதிரில் வந்துட்டு ஒரு நியூ யங் ஃபீமேல் ஆக்டர். நிறைய படங்கள்ல இதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆப்போசிட் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? லைக் ஃபீமேல் ஸ்டார் அண்ட் நியூ யங் மேல் ஆக்டர், இந்த கொலாபரேஷன்ஸ் வராதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ திங்க் நீங்க இந்த ஸ்டார் ஃபீமேல் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க தெரியுமா, அவங்களை அப்ரோச் பண்றது ஈஸி கிடையாது. தே ஹேவ் தேர் ஓன் sort of just like the superstar actors here, அவங்களையும் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி கன்வின்ஸ் பண்றது ஈஸி இல்லைல்ல. they all have certain intricate ways of working நினைக்கிறேன். so that's why these combinations don't happen very easily. இதை தாண்டி எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு மேலே தெரியல. I have asked a couple of times, but somehow it's not fallen in place. But this is just the beginning of the journey. I'm sure we will crack it at some point. Right. And you're not only directing a short in the anthology series இல்லையா, நீங்க கார்த்திக் சுப்பராஜ் சாரோடைய ஷார்ட்லையும் நடிக்கிறீங்க. அண்ட் ஹவு டிட் தட் ஹேப்பன்? அண்ட் கார்த்திக் அவருடைய டைரக்ஷன்ல நீங்க செட்டில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். Yeah, the call came from Karthik. Actually இந்த நவரசான்ற ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சப்போ the list of directors என்ற பேர்ல கார்த்திக் சுப்பராஜோட நேம் பிகினிங்லேயே இருந்தது.
அண்ட் என்னுடைய டைரக்டிங் ஒர்க், இந்த படத்துடைய ஒர்க் போயிட்டு இருக்கும்போது ஐ காட் அ கால் ஃப்ரம் ஹிம் சேயிங், சார் நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்றேன், நீங்க அதில் நடிக்கணும், ஒரு கேரக்டர் நான் ஸ்கிரிப்ட் அனுப்ப நீங்க படிச்சு பாருங்க. இல்ல கார்த்திக், வில் மீட் அண்ட் வில் டாக் அபவுட் இட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். And then we met, we spoke about it, and then I decided, I like Karthik's work, and எனக்கு இது வந்து ஒரு ஆக்டிங்ன்ற பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் நான் பார்க்குறேன். ஒரு வேற ஒரு டைரக்டருடைய யூனிட், ஒரு க்ரூ, அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இட்ஸ் லேர்னிங், ஆல்வேஸ் இட்ஸ் லேர்னிங், ஹவு தே ஹேண்டில் இட். ஒரு தட்ஸ் ஐ ஜஸ்ட் லுக்ட் அட் ஹிம் ஃப்ரம் a distance and I watched how he was working. அந்த ஷூட் இல்லாதப்பவும் நான் பக்கத்துல உட்காந்துட்டு I was just watching him at work, and எடிட் பண்ணப்பவும் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் போட்டு படம் காமிச்சார் ஆக்சுவலா கார்த்திக். ஸோ I was happy to be a part of that film. It was a very interesting role also. Bobby Simha is the protagonist and I play a supporting character. But அதில் பேச தமிழும் அதில் சின்னதாக நடித்த விதமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, and I was happy to be a part of that. ரைட். அண்ட் ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் 3 ஆந்தாலஜிஸ் பண்ணியிருக்கீங்க ஓடிடிக்கு இல்லையா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு டு யூ கெட் தி ஹேங் ஆஃப் இட், ஆர் இல்லைனா பிக் ஸ்க்ரீனுக்கு திருப்பியும் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை திஸ் தாட் டசன்ட் கம் இன் டு யுவர் மைண்ட்? இல்லை, ஐ டோன்ட் சி அ பிக் டிஃபரன்ஸ். எனக்கு வந்து அது ஷார்ட் ஃபில்மாக இருந்தாலும் சரி, ஒரு மியூசிக் வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆட் ஃபில்மாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபீச்சர் ஃபிலிம், இல்லை இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஓடிடியில் வர ஒரு 40 minutes, the effort, the kind of thought and the heart that goes into it is the same. Nothing is lesser. இது சும்மா அப்படி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. எந்த படமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபில்மிங்காக இருந்தாலும் சரி. And okay, now நான் இதை பண்ணிட்டேன், let me go back. No, I don't think you can get the hang of anything. I'm a learner. I learn every day. Every day is a new day. And when you work with an actor or a star, every film is a new film. Every film is your first film. அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன் உண்மையிலே. So this 40-minute episode, was fun, was beautiful, was lovely, was learning, because I worked with PC sir. நிறைய கத்துக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. Just watching the master at work, the way he lights up a frame and all that, and the way he handles a frame. Suryaoda work பண்ணது மறுபடியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. We vibed really well and I want to do more films with him. Prayaga உடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எடுத்து அந்த ரெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் பண்ணது எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது மறுபடியும் உண்மையிலேயே. and the way we put the music together with Karthik, so ஒரு கம்ப்ளீட் லேர்னிங் as well as ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸா தான் நவரசா இந்த ஸ்ருங்கார படத்தை நான் பார்க்குறேன். இது இல்லாம we are looking. So I think now it's come to a stage where I clearly decide இது வந்து ஒரு 2-hour மெட்டீரியல், இது வந்து தியேட்டர்ஸ்க்கு கரெக்டா இருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து தியேட்டர்ல ஒர்க் ஆகாம it might be interesting for an audience that's at home and watching, to put it out in. And so I think we're able to classify and categorize it like that அப்படின்னு தான் எனக்கு தோணுது. So we're only getting better at it. I don't think we'll ever get the hang of anything and say we are masters. ரைட். அண்ட் உங்களுடைய லாஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஆந்தாலஜி பாவக்கதைகளில் நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் விட்டு கொஞ்சம் நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இந்த ஷார்ட் பண்ணுறப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை சார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சா? நான் அதுக்கு முன்னாடி நான் குவீன் பண்ணிட்டேன். குவீன், யா. I don't think there's anything called a comfort zone. Even if you're filming a selfie video of yourself, you try and make sure the frame is right, and then you might do one round and then you might say delete and then do it another time, because somewhere you would have felt ஏதோ ஸ்டாமர் பண்ணியிருக்கோம், இல்லை வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் சரியில்லை அப்படின்னு தோணும். ஸோ you know what I'm saying, right? So comfort zone விஷயமே கிடையாது. You have to be there, you have to put your heart out, you have to put your soul out there, and then you have to work with it. ஒரு லவ் ஸ்டோரின்றது கம்ஃபர்ட் ஜோனே கிடையாது ஆக்சுவலா. அந்த ஆக்டர்ஸை கொண்டு வந்து அவங்கள இந்த ஃபீல்டுக்குள்ள கொண்டு வந்து மியூசிக்லாவும் ஒரு கதை சொல்லணுன்றது, I don't think it's ever comfort zone. But then no complaints, because we love to do that. அந்த மாதிரி பாவக்கதைகள்ல ஒரு கதை, அந்த கதைக்குள்ள நான் எப்படி ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு சேலஞ்ச் எடுத்து நான் பண்ணேன். And I think we really, to a certain extent we cracked it. அதுக்கு முன்னாடி Queen also was not my writing. It was somebody else's writing which I had to get into. You have to own the script after a point. You have to figure out right through your mindல என்ன இருந்துச்சு, இதை வந்து எவ்வளவு விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். So but that's your job as a director. You have to own that material and get into it and film it, and I look forward to that every time. So right. And so Navarasa isn't just another web series இல்லையா? It's like ஒரு industry is coming together for a cause, and proceeds இந்த இதில் இருக்கிற ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிலிம் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு போகுது அப்படின்ட்டு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அந்த ஐடியாவே வந்துட்டு ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டராக உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லையா? Can you tell us a little bit about that? ஆமா, அந்த ஐடியா தான் ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் ஃபேக்டர். We didn't think twice about it. எல்லாருமே ரெமுனரேஷன் இல்லாம ஒர்க் பண்ணணும், and how much ever we can make on this project,
இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, கொடுத்தாச்சு ஆல்ரெடி. அண்ட் மோர் இஸ் பீங் கிவன். தட் இஸ் த ட்ரூத் ஆக்சுவலி. அது ஒரு ட்ரஸ்ட் மூலமாகவும் ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாகவும் it's been handed over to, and a lot of people have received the benefit of that actually. இதுதான் first, and a very close second immediately was Mani sir backing this project. Right. Thank you so much, Gautam, and all the best for all your future endeavors. Thank you. Thank you.